பாஜகவினுடைய ஆணவத்துக்கும் அதிமுகவுடைய துரோகங்களுக்கும் ஒரு சேர முடிவு கட்ட வேண்டும். தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. அதில் நாம கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற பாருங்க, அதான் மாபெரும் வெற்றி. தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டிருக்கேன் பாருங்க. தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா பெரும்பான்மையின்றி தற்பொழுது தோல்வியடைந்திருக்கிறது. டெல்லியை தற்பொழுது தமிழ்நாடு வீழ்த்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்திருக்கிறார். மேலும் வெற்றி செய்தி கிடைத்திருப்பதாகவும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு பெரும்பான்மை வாக்கெடுப்பில் கிடைக்காததன் காரணமாக தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியடைந்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தியதாகவும், டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சேர வீழ்த்துவோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று கூடிய நிலையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேச தொகுதிகள் மறுவரையறை மசோதா மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான அரசியலமைப்பின் 131வது திருத்த சட்ட மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவிற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் தொகுதி மறுவரைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக பொறுத்தவரையில் நேற்றைய தினமும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் கருப்பு சட்டை அணிந்தும் மசோதா நகலை எரித்தும் கருப்பு கொடியை ஏற்றியும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் இன்று பெரும்பான்மை வாக்கு கிடைக்காததன் காரணமாக தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியடைந்திருந்தது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சேர வீழ்த்துவோம் எனவும் டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தியதாகவும் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. இந்த சொற்களை கேட்டாலே கசக்கிற கூட்டம். நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாதுன்னு சதி வேலையை செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மதவெறியை வளர்த்து அதன் மூலமா இந்த நாட்டை ஆள்வதற்கு பாசிச பாஜக செஞ்சிருக்கக்கூடிய சூழ்ச்சி தான் தொகுதி மறுவரையறை. தென் மாநிலங்களில் தேர்தல் என்பது வெறும் சம்பிரதாயம் தான். மேலோட்டமாக பார்த்தா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்ற மாதிரி நம்மோட தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்க போற மாதிரி தெரியும், ஒரு ஷோ தெரியும். ஆனா உள்ளபடியே நமக்கு வர வேண்டிய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. இந்த சதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நான் கருப்பு கொடி ஏற்றினேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட மக்களோட பிரதிநிதியா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற என்னுடைய எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு. இதை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு டி.ஆர். பாலு அவர்கள் பேசியிருக்கிறார். அதுக்கு மக்கள் தலைவரா
எல்லோருக்கும் பொதுவானவரா நடக்க வேண்டிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நீங்க கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீலக்கொடி ஏத்துனா என்ன என்ற ஆணவத்தோடு பேசியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட ஸ்டாலினை அவமதிக்கல, தமிழ்நாட்டுடைய குரலை உணர்வுகளை ஏளனப்படுத்தி பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதற்கான பதிலடியை அருமை தங்கை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தந்திருக்காங்க. தமிழர்களை அவமதிக்கிறது மட்டுமே தங்களுடைய நோக்கமாக வச்சுட்டு பேசுற பாஜகவுடைய குரலா இருக்கிற ஓம் பிர்லா அவர்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த மண்ணில் சமத்துவம், சமூக நீதி, பொது உடைமை, நம்முடைய கருப்பு சிவப்பு நீலக்கொடிகள் தான் பறக்கும். இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. தன்மானம் உள்ள தமிழர்கள் பறக்கவும் விடமாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்மோட அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறாங்க. இந்த அநீதிக்கு முடிவுரை எழுதணும். அதுக்கு தமிழ்நாட்டில் வலிமையான நம்முடைய மாநில அரசு அமையணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நெஞ்சுரத்தோடு போராடுகிற ஒரு அரசு அமையணும். அதுக்காகத்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு கேட்க உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா, இந்த போர்ல பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டி அடிக்கப்படணும். பாஜகவுக்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமியுடைய அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்படணும். அதுக்கு இந்த மேடையில் உங்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோட நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் OPS என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நம்முடைய அன்புக்குரிய OPS அவர்களுக்கு அறிமுகம் தேவையா? உங்க வீட்டு பிள்ளை. விசுவாசம் என்றால் OPSன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நம்பிக்கையை பெற்றவர். விசுவாசத்தை காட்டினவர் மட்டுமல்ல, ஒரு உலகமாக துரோகியை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் அவர்தான். அப்படிப்பட்ட நம்முடைய OPS அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து கம்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள். கம்பத்தை தன்னோட அடையாளமாக பேர்ல இணைச்சுக்கிட்டவர். தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். உங்கள ஒருத்தரா இருக்கிற இவர் 7வது முறையா கம்பம் தொகுதியில போட்டியிடுகிறார்.